moral stories. நதிகளும் பசுமையான வயல்களும் சூழ்ந்த கிருஷ்ணகிரின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட ஜமீன்தார் பூபதி. பூபதி ரொம்ப ரொம்ப கோவக்கார மனுஷர். சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்பட்டுட்டே இருப்பாரு. அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்க நிறைய பேர் அவர் வீட்ல இருந்தாங்க. ரொம்ப வருஷமா பூபதியோட பங்களால ராகவான்னு ஒருத்தர் தச்சு வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ராகவா அவருடைய வேலையில ரொம்ப ரொம்ப மும்முரமா ஈடுபட்டுட்டு இருந்தாரு. என்ன ராகவா, காலையிலேயே வேலை செய்யணும்னு உட்கார்ந்துட்டியா? இவ்ளோ வேலை பைத்தியமா நீ? வெளியில போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் வாடா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டாரு. அட, அது எப்படி முடியும்? இந்த வேலையை நான் நேரத்துக்கு முடிச்சு கொடுக்கலன்னா அப்புறம் அவர் எனக்கு வேற வேலையே கொடுக்க மாட்டாரு. நான் வரல, நீ போ. டேய், அவரை பத்தி யோசிக்காதடா. நீ என்ன அவர்கிட்ட வேலை பாக்குற நாயா? உனக்கு தைரியம் இல்லையா? அப்படி ஜமீன்தார் மேல கோவமா சொன்னான். அது எப்படிடா அப்படி சொல்ல முடியும்? எனக்கு உணவு உடை எல்லாமே அவர் தான் கொடுக்கறாரு. அவரோட வேலையை நான் எப்படி செய்யாம இருக்க முடியும்? எனக்கு ஜமீன்தார் தான் எல்லாமே. சரி, உன் இஷ்டம் போல நீ சாவு. சப்பாத்தி எடுத்துட்டு வந்து தரேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பாரு அப்படின்னு ராகவன் மேல கோவமா போயிட்டான். ராகவனுக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு நண்பன் இருந்தான். அது ஒரு எலி. ராகவன் வேலை செய்யற இடத்துல அது எப்பவும் சுத்திக்கிட்டே இருக்கும். அடடா, இருக்கிற பசியில மரக்கட்டை எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டுடாத. இதோ இதை எடுத்துக்கோ, இதை சாப்பிடு, நல்லா இருக்கும். சாப்பிடு. அப்படி ராகவன் அந்த எலிக்கு தினமும் சாப்பிடுறதுக்கு ஏதோ ஒண்ணு கொடுப்பான். அந்த விதத்துல அந்த எலிக்கும் ராகவனுக்கும் ஒரு பெரிய சிநேகிதம் உருவாச்சு. ராகவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதோட ஓட்டைக்குள்ள இருந்து அந்த எலி அவனை பார்த்துட்டே இருக்கும். அவன்கிட்ட பேசுற விதத்துல கீச்சு கீச்சுன்னு எப்ப பாரு சத்தம் எழுப்பிட்டே இருக்கும். ராகவனும் அந்த எலிக்கு தினமும் மிட்டாய்கள் தானியங்கள் அப்படின்னு வைப்பான். இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாவம் ஜமீன்தார் பூபதியோட மனைவியோட தகப்பனார் இறந்து போயிட்டாரு. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேத்து என்னோட மாமனார் காலம் ஆயிட்டாரு அப்படின்னு அங்க வேலை பாக்குற ஊழியர்கள் கிட்ட சொன்னாங்க. எல்லாரும் பூபதியையும் ராஜேஸ்வரி அம்மாவையும் பார்த்துட்டே நின்னுட்டு இருந்தாங்க. ஆமா, என்னோட அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைய 3000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்பதான் அவருக்கு சொர்க்க பிராப்தி கிடைக்கும்னு என்னோட நம்பிக்கை. அம்மா சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சுல்ல? இந்த ஏற்பாடுகள்ல எந்த விதமான குறையும் இருக்கவே கூடாது. எல்லாமே நல்லபடியா பக்காவா ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு ஊழியர்கள் கிட்ட கடுமையா உத்தரவு போட்டாரு. நீங்க கவலைப்படாம இருங்க ஜமீன்தார் ஐயா. அவர் எனக்கும் அப்பா மாதிரி தான். நானே கூடவே இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் நல்லா கவனிச்சுக்கிறேன். கவலைப்படாம இருங்க. இப்படி இந்த வீட்லயே மூத்த வேலைக்காரரான நாராயணன் இந்த மாதிரி ஜமீன்தார்ட்ட சொன்னாரு. பாருங்க நாராயணன், என் அப்பாவோட ஆத்ம சாந்திக்காக பண்ற விசேஷம் இது. இதுல எந்த விதமான குறையும் இருக்க கூடாது. நீங்களே கூட இருந்து கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். 3000 பேருக்கு அன்னதானம் பண்றதுக்கு மரக்கட்டைகள் நிறைய தேவைப்படும் நினைச்சு ராகவனோட வீட்டுக்கு நாராயணன் வந்து சேர்ந்தாரு. ராகவா, டே ராகவா, இன்னுமாடா நீ தூங்கிட்டு இருக்க? 2-3 நாள்ல ஒரு பெரிய விசேஷம் வரப்போகுது. உனக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி பயமே இல்லையா? ஐயா, மன்னிச்சிடுங்க. ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து வேலை பார்த்ததால கொஞ்சம் களைப்பா இருந்தது. அதனாலதான் கொஞ்சம் அப்படியே கண்ண சந்துட்டேன். அப்படி படபடன்னு பயந்துகிட்டே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சான். உன் சமாதானம் என்ன, உன் பாட்டு என்னன்னு எனக்கு தெரியும். 3000 பேருக்கு சமையல் செய்யணும். அதுக்கு நிறைய மரக்கட்டைகள் தேவைப்படும். சீக்கிரமா போய் கட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு வா, புரியுதா? கிளம்பு. அது அது ஐயா, 3000 பேருக்கு சமையல் செய்யணும்னா ரொம்ப நிறைய மரக்கட்டைகள் தேவைப்படும். அவ்வளோ மரக்கட்டைகளை நான் ஒரே ஆளா 2-3 நாள்ல எப்படிங்க தயார் பண்றது? அப்படி ரொம்ப அப்பாவியா கேட்டான். அதெல்லாம் என்னவோ எனக்கு தெரியாது. எல்லாரும் எப்படி தயார் பண்ணுவாங்களோ அதை மாதிரி தயார் பண்ணிரு. இல்ல முடியாது பிரச்சனைன்னு சொன்னேன்னா விட்டுரு, வேலையை விட்டு நின்னுடு. அப்படி கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம சொன்னாரு. அது இல்லைங்க ஐயா, அவ்வளோ நிறைய கட்டைங்க. நான் ஒருத்தன் மட்டும் எப்படி சுமக்க முடியும்னு நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இது பெரிய வீட்டு அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதாவது சின்ன தப்பு வந்தாலும் ஐயாவோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ராகவனுக்கு என்ன பண்றதுன்னு கையும் காலும் ஓடல. 3 நாளா கஷ்டப்பட்டு உழைச்சு கொஞ்சம் மரக்கட்டைகள் தயார் பண்ணனான். கடவுளே, முடியலையே. நான் என்ன இயந்திரமா? 3 நாளா ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு உழைச்சும் கூட
என்னால இவ்ளோ கட்டைகள் தான் தயார் பண்ண முடிஞ்சது. உடம்பெல்லாம் பிச்சு பிச்சு வலிக்குது. இதுக்கு மேல என்னால எப்படி உழைக்க முடியும்? அப்படி ராஜேஸ்வரி அம்மாவோட தோட்டத்துல கட்டைகள் வெட்டி சோர்ந்து போய் அங்கேயே படுத்துட்டான். அடுத்த நாள் காலையில ராஜேஸ்வரி அங்க வந்தா. ராகவா, டே ராகவா, இருக்கியா இல்ல செத்து போயிட்டியா? கூப்பிட கூப்பிட காதே கேக்கல. அ, 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 அம்மா, அம்மா, நீங்களா? கூப்பிட்டு அனுப்பியிருந்தா நானே அங்க வந்திருப்பேனேம்மா. நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஆ, எல்லாரும் வேலை செய்யறாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சொல்றாங்க. அவசரத்துக்குன்னு யாருமே கையில சிக்க மாட்டாங்க. என்கிட்ட சொல்லுங்கம்மா, என்ன வேணும், என்ன செய்யணும்? நான் இப்ப உடனே செஞ்சு முடிச்சிடுறேன். அப்படின்னா போய் சமையல் பண்ற இடத்துல பூசணிக்காய்கள்லாம் நறுக்கி கொடு. நாளைக்கு எவ்ளோ பெரிய வேலை இருக்கு. எப்போ இது எல்லாத்தையும் நீ முடிக்க போற? விருந்து சமைக்க கட்டைகள் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டியா? அம்மா, அது அது வந்துமா, இன்னும் கொஞ்சம் கட்டைகள் தேவைப்படுதுமா. என் ஒருத்தனால மட்டும் கட்டைகள் அடிச்சு தயார் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகுதுமா. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாவும் இருக்குமா. உன்னால பண்ண முடியலனா வேற யார் இருக்காங்க வந்து பண்றதுக்கு? நான் வேணா வந்து வேலையை செய்யட்டுமா? அதுதான் உனக்கு வேணுமா? இப்போ எங்க அப்பாவுக்கு செய்யற விசேஷத்துல மட்டும் ஏதாவது தப்பு நடந்துச்சோ எல்லாரையும் வேலையில இருந்து வெளியில தள்ளிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. ராகவனுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்சம் கூட என் மேல இரக்கமே இல்லையா? என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்க யாரும் இல்லையா? நான் என்ன மனுஷனா இல்ல மிஷினா? அங்க இருக்கிற மரக்கட்டைகளை பார்த்தான். கோடாலி எடுத்து வெட்ட ஆரம்பிச்சான். கொஞ்சம் மரக்கட்டைகள் சேர்த்தான். மத்தியானம் வரைக்கும் வெட்டி 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 அங்கேயே சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துட்டான். கடவுளே, இந்த மொத்த கட்டைகளையும் நான் எப்போ உடைக்க போறேன்? எப்படி உடைக்க போறேன்? நாளைக்கு தான் காரியம். நான் இப்ப என்ன பண்ண போறேன்? நீ எதுவும் கவலைப்படாத, மனசுல எதுவும் வருத்தப்படாத. எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிடும். நிஜமாவே கவலைப்படாத. உனக்காக எல்லா வேலையும் நான் முடிச்சு வைக்கிறேன் நண்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. யாரது? யாரு? யாரது? அப்படின்னு அங்க இங்கன்னு தேடி பார்த்தப்போ ஒரு மரக்கட்டைக்கு நடுவுல அந்த எலி அவனோட கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த எலி தினமும் அவனோட வீட்டுக்கு வர எலிதான் அப்படின்னு ராகவனுக்கு புரிஞ்சுது. நீயா? நீ தினமும் வீட்டுக்கு வர்ற அந்த எலிதானே? உன்னால பேச முடியுமா? அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா நம்ப முடியாம கேட்டான். ஆ, பேசுவேனே. பேசுறது மட்டும் இல்ல, அவசியம் ஏற்பட்டா என்னோட பிராண சிநேகிதனுக்காக உதவி கூட நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த எலி ரொம்ப அழகா பேசிச்சு. பிராண சிநேகிதனா? என்ன சொல்ற நீ? யார சொல்ற நீ? அப்படின்னா என்ன அர்த்தம்? யார பத்தி பேசிட்டு இருக்க? உன்னை பத்தி தான் சொல்ற. நீ என்னோட பிராண சிநேகிதன் இல்லையா? நீ பசியில இருந்தா கூட பரவாயில்லன்னு என்னோட பசிய பத்தி தான் நீ எப்பவுமே யோசிச்சிருக்க. நீ பேசாம படுத்து தூங்கு நண்பா. நானும் என்னோட சிநேகிதர்களும் சேர்ந்து இந்த மரக்கட்டைகள் எல்லாத்தையும் காலையில தயார் பண்ணிடுறோம். நீ இந்த கட்டைகள் எல்லாம் உடைக்க போறியா? நீ என்ன சொல்ற? நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எதுக்கு? நீ பேசாம போய் தூங்கு. நானும் என்னோட சிநேகிதர்களும் என்ன பண்ணிருக்கோன்னு நாளைக்கு காலையில எந்திரிச்சு பாரு. இந்த மாதிரி கட்டைகள் கடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லுச்சு. ராகவனுக்கும் என்னவோ இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மைன்னு தோணுச்சு. ராத்திரி நிம்மதியா படுத்து தூங்குனான். அடுத்த நாள் காலையில கண்ணை திறந்து பார்த்தப்போ அப்படியே திகைச்சு போயிட்டான். அந்த இடம் முழுக்க கட்டைகளால நிரம்பி இருந்துச்சு. இது கனவா இல்ல நிஜமா? என்னால நம்ப முடியலையே. அற்புதம்னா அது இதுதான் அப்படின்னு கண்ணை நல்லா தொடச்சிட்டு பார்த்தான். கனவு இல்ல நண்பா, எல்லாமே நிஜம்தான். நானும் என்னோட நண்பர்களும் சேர்ந்து இந்த வேலைய முடிச்சு வச்சிட்டோம். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இவ்வளவோ மனுஷங்க இருக்காங்க, ஆனா அவங்களால எல்லாம் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா நீ ஒரு எலியா இருந்து என்னோட கஷ்டம் எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்ட. இதுல என்ன இருக்கு நண்பா? உன்ன மாதிரி நல்ல மனசுக்காரங்க சந்தோஷமா இருந்தா என்ன மாதிரி சின்ன ஜீவன்கள் எப்பவும் பசியோட இருக்காது. ரொம்ப நன்றி நண்பா. நீ பண்ண இந்த உதவிய நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கொஞ்ச தூரத்துல ராஜேஸ்வரி தேவி கத்துற சத்தம் கேட்டுச்சு. உடனே இவன் பதறி போய் அந்த இடத்துக்கு போனான். தவாக்கற, வேலை செய்ய முடியாத சோம்பேறி,
எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. அவ்ளோ காரியங்கள் அங்க செய்ய வேண்டியது இருக்கு. இவனுக்கு எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்ல. பண்ணி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைக்காரனை திட்டுனான். 3 நாளா காலையிலயும் ராத்திரியும் வேலை பாக்குறோமா. ராத்திரியில இருந்தே ஜுரம். உடம்புக்கு ரொம்பவே முடியலம்மா. ஆமா, வேலை இருந்தா எல்லாருக்கும் உடம்பு கெட்டுடும், எல்லாருக்கும் நல்ல தூக்கம் வரும். மிச்ச வேலையெல்லாம் இப்ப யார் பண்ணுவா? செத்து போன எங்க அப்பா வந்து பண்ணுவாரா அப்படின்னு திட்டிகிட்டே இருந்தா. பக்கத்துல நின்னு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராகவனுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சு. அம்மா, அது என்ன இப்படி பேசுறீங்க? பாவம் ரங்கண்ண எத்தனை வருஷமா இங்க வேலை செஞ்சிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லைன்னு தானே சொல்றாரு. டேய், என்ன ரொம்ப அதிகமா பேசிட்டே போற? எது நல்லது எது கெட்டதுன்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்க போறியா? இப்பவே உன்னை வேலையில இருந்து தூக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீங்க என்னம்மா நீக்கிறது? நானே இந்த வேலையில இருந்து நின்னுக்கிறேன். ஒரு மனுஷனா கூட மதிக்காத இந்த வீட்ல வேலை பாக்குறத விட போய் பிச்சை எடுக்கலாம். எப்பவோ ஒரு எலிக்கு கொஞ்சம் தானியம் வச்சேன். அது வாழ்நாள் முழுக்க எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. ஆனா நீங்க? டேய், என்ன பேசுற? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, ஆனா திமிரா என்கிட்ட பேசுறியா? நீங்க எனக்கு கொடுத்த வேலை 10 பேர் பார்க்கக்கூடிய வேலை. ஆனாலும் நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன். இருந்தாலும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்ல. டே ராகவா, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப உண்மைடா. வீட்ல வேலை பாக்குற வேலைக்காரங்கள இந்த வீடு நாய் மாதிரி தான் நடத்துது. இந்த வீட்ல வேலை செய்யறதும் கொதிக்கிற எண்ணெய கையில ஊத்திக்கிறதும் ஒண்ணுதான். சரியா சொன்னீங்க ரங்கண்ணா. இங்க இருந்து நம்ம போயிடலாம். வேலை தேடிக்கலாம். கண்டிப்பா நமக்கு வேற வேலை கிடைக்கும். ஆனா செத்தாலும் இந்த வீட்ல மட்டும் வேலை பார்க்க கூடாது. அப்படி ராகவனும் ரங்கண்ணாவும் 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க. ராகவன் வீட்ல உட்கார்ந்து வேற என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அந்த நேரத்துல அந்த ஊர் பெரியவரான சிவராமமூர்த்தி அங்க வந்தாரு. என்ன ராகவா? அப்படி சொன்னதும் 2 பேரும் எந்திரிச்சு நின்னாங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. அது ஒண்ணும் இல்லடா, திருவிழா வருது இல்ல. சிவன் பொம்மை, கணபதி பொம்மை எல்லாமே செய்யணும். மரத்துல பொம்மை செய்ய உனக்கு வரும், மண்ல பொம்மை செய்ய ரங்கண்ணனுக்கு வரும். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யுங்க. அப்படி வேலை செய்யறதுக்காக 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. வேலை தானாவே அவங்கள தேடி வந்ததால உடனடியா வேலைய ஆரம்பிச்சாங்க. ராகவனும் ரங்கண்ணாவும் சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த மரத்துல இருந்து அந்த எலி கிச்சு கிச்சுன்னு சத்தம் பண்ணுச்சு. ராகவன் சிரிச்சிட்டே வேலைய தொடர்ந்தான். உலகமே மறந்து போன மாதிரியான ஒரு ஊர் அது. அந்த ஊரு தான் ரங்கநாதபுரம். அந்த ஊருக்கு 5 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து அந்த ஊர் பெண்கள் தலை மேல பானை வச்சு தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இந்த கஷ்டம் எப்பதான் தீரப்போகுதோ, ஒரு சொட்டு தண்ணிக்காக உயிரையே விடணும் போல இருக்கே. அப்படி பேசிக்கிட்டே போவாங்க. அந்த ஊர் எல்லையில இருக்கிற ஏரியில இருந்து தண்ணி எடுப்பாங்க. அதே ஊர்ல ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு அரிசி வியாபாரி இருந்தாரு. சுமதி, குடிக்க தண்ணி கொண்டு வாமா. டேய், அரிசி வண்டிய ராகவபுரத்துக்கு கொண்டு விடு. இல்லைன்னா ஒரு மூட்டைக்கு நம்ம சொல்ற ரேட்டு வரவே வராது. அப்படி எப்பவும் ஏதாவது ஒரு வேலையில பிஸியாவே இருப்பாரு. சுமதி பேருக்கேத்த மாதிரியே அழகா ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்ல சுத்தி சுத்தி வேலை பார்த்துட்டு இருப்பா. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அப்படி காலையில சுப்ரபாதத்துல ஆரம்பிச்சு ராத்திரி படுக்கும் போது பாடுற மங்களஹாரதி வரைக்கும் பாடிக்கிட்டே இருப்பா. இறை பக்தியால அவளோட மனசு எப்பவும் நிரம்பி இருக்கும். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அவனோட பேரு கங்காதரன். ரொம்ப நல்ல மனுஷன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவனால முடிஞ்ச உதவிய செஞ்சு கடவுள் நம்ம உள்ளத்துலதான் இருக்கு அப்படின்னு நம்புறவன். அவங்க வீட்டுல மட்டும்தான் நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு கிணறு இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் ரங்கநாதன் கங்காதரன் 2 பேரும் உட்கார்ந்து மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, இந்த தடவை நிலக்கடலைகளுக்கு நல்ல லாபம் இருக்கு. பேசாம நிலக்கடலை வியாபாரம் பண்ணலாமா? அப்படி பேசிக்கிட்டு இருந்தான். சுமதி கூட அங்கேயே உட்கார்ந்து சாமிக்கு துளசி மாலை கட்டிக்கிட்டே அவ பையன் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா. அந்த கடலையில இருந்து நம்மளே எண்ணெய் எடுத்து வித்தோம்னா இதை விட அதிகமான லாபம் கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு எண்ணெய் எடுக்கிற மிஷின் வாங்கணும், ஒரு ஆளை வேலைக்கு வைக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கப்பா. அப்படி வியாபார விஷயங்களோட சேர்த்து குடும்ப விஷயங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சூரியநாராயணன் மாமாவோட பையனுக்கு கல்யாணம் வருது. அவங்களுக்கு 1100 ரூபாயாவது செய்யணும். அப்படி சாதாரணமா சொன்னாரு. எதுக்குங்க 1100 ரூபாய் கொடுக்கணும்? நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு அவங்க வந்த போது வெறும் 500 ரூபாய் தான் செஞ்சாங்க. அதுக்கு கங்காதரன் சின்னதா சிரிச்சான். ரங்கநாதன் எதுவுமே பேசாம
அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. இது எல்லார் வீட்லயும் நடக்கிற வழக்கம்தான். 500 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் கொடுக்கறதா இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி கம்பீரமா சொன்னா சுமதி. ரங்கநாதனும் வேற வழி இல்லாம தலையாட்டினாரு. இந்த நேரத்துல கூலி வேலை செஞ்சிட்டு இருக்கிற கிருஷ்ணவேணி அங்க வந்தா. அம்மா அப்படின்னு தாழ்மையா கூப்பிட்டா. 3 பேரும் ஒரே நேரத்துல தலையை திருப்பி பார்த்தாங்க. அம்மா, வீட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. ஒரு 2 பக்கெட் தண்ணி எடுத்துட்டு போட்டுமா? அப்படி ரொம்ப மரியாதையா கேட்டா. என்னது 2 பக்கெட் தண்ணியா? அப்ப நாங்க என்ன குடிக்கணும்? காவா தண்ணிய குடிக்கணுமா? அப்படின்னு ரொம்ப ஏளனமா கேட்டாரு ரங்கநாதன். அது இல்லைங்கய்யா, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பக்கெட்டாச்சும் கொடுங்கய்யா. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? எங்களுக்கு தேவை இருக்கு, கிளம்பு அப்படின்னு ரொம்ப கோவமா சொன்னா சுமதி. அம்மா, ஒரு பக்கெட் தண்ணி தானே, நீ எடுத்துட்டு போமா. டேய், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ வாயை மூடிட்டு உள்ள போ அப்படின்னு அவளோட பையனை உள்ள அனுப்பிட்டான். கடவுள் இருக்கிறது பூஜை அறையில இல்லம்மா, ஏழைங்களோட இதயத்துல தான் இருக்காரு. அம்மா, நீங்க போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். கிருஷ்ணவேணி பயந்து பயந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு போனான். அன்னைக்கு அந்த கிணத்து தண்ணிய அவளோட பிள்ளைக்கு கொடுத்தா. அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமா அந்த தண்ணிய குடிச்சு அவனோட தாகத்தை தீர்த்துக்கிட்டான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அரசாங்க அதிகாரிகளுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு விண்ணப்பங்கள் எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓடி ஓடி அவங்க செருப்பு தான் அருந்து போச்சே தவிர இதுக்கான தீர்வு எதுவும் கிடைக்கல. ஒரு நாள் சுமதி துளசி செடிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது 10 வயசு கிட்டு அங்க வந்தான். ரொம்ப ரொம்ப தாகமா இருந்ததால யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம அந்த கிணத்து பக்கத்துக்கு போனான். சத்தமே இல்லாம அவன் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சான். தூரத்துல நின்னுட்டு இருந்த சுமதி இத பாத்துட்டா. ஐயோ, இவன் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கான், எவ்வளோ பெரிய அபச்சாரம். அப்படி ரொம்ப கோபமா அந்த பையன் கிட்ட போனா. டேய் கழுத, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட, அறிவு கட்டவனே. இந்த தண்ணிய வச்சுதாண்டா சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும், நீ அத வாய் வச்சு குடிச்சிட்டு இருக்க. அப்படி அவனை இழுத்து அடிச்சா. ஏங்க இங்க வாங்க, இங்க வந்து இவன் பண்ணிருக்க காரியத்தை பாருங்க. அப்படி பெருசா சத்தம் போட்டா. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த பாவப்பட்ட பையனை அடிச்சாங்க. வேண்டாம், அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, வலிக்குது. அப்படி அந்த பையன் அழுதுகிட்டே எவ்வளோ சொல்லியும் அவங்க 2 பேரும் காதுலயே வாங்கல. அப்ப அங்க கங்காதரன் வந்தான். அம்மா, அப்பா, நிறுத்துங்க. சீ, நீங்கெல்லாம் மனுஷங்களா இல்ல விலங்குங்களா? சின்ன பையன் தண்ணி குடிச்சதுக்கு அவன் இப்படி அடிச்சு கொல்லுவீங்களா? அந்த பையனை விடுவிச்சான். ஒரு குழந்தையோட தாகத்தை தீக்கிற தண்ணி அந்த அபிஷேக தண்ணியை விட புனிதமானது. இதை என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க கடவுளுக்கு நெருக்கமானவங்களா ஆவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு தண்ணி கொடுத்து அனுப்புனான். ஒரு நாள் சுமதி பக்கத்து ஊருக்கு பாபாஜி வந்திருக்காருன்னு அவரை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தா. அப்பா, சுவாமிஜி எவ்வளவு அழகா பேசினாரு அப்படி தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தா. அப்போ மாட்டு வண்டி நின்னு போயிடுச்சு. என்னடா, என்னாச்சு, எதனால வண்டி நின்னு போச்சு அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டா. வண்டிக்காரன் என்னன்னு இறங்கி பார்த்து, அம்மா, இந்த வண்டி இனிமே நகராது, நான் போய் வேற வண்டி ஏதாவது பாத்துட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து போயிட்டான். சுமதி ரொம்ப நேரமா அங்க காத்துக்கிட்டு இருந்தா. யாருமே அங்க வராததால சுமதி இறங்கி நடக்க ஆரம்பிச்சா. நடந்து பழக்கம் இல்லாத சுமதிக்கு முழங்கால்லாம் வலி வந்துருச்சு. நடந்து நடந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்தா. அம்மா, நாக்கெல்லாம் வறண்டு போகுதே, தாகம், தண்ணி அப்படின்னு உட்கார்ந்திருந்தா. அந்த பக்கமா போயிட்டு இருந்த ஒரு பாப்பா சுமதிய பார்த்து அவளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா. அந்த நிமிஷம் சுமதி கண்ணுக்கு அந்த குழந்தை ஒரு தேவதையா தெரிஞ்சா. ஒரு நாள் மத்தியான நேரம் ரங்கநாதன் வீட்ல தூங்கிக்கிட்டு இருந்தாரு. சுமதியும் கங்காதரனும் பக்கத்துல போயிருந்தாங்க. வெளியில போகும்போது மறந்து போய் வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரங்கநாதன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாரு. வா, தாகமா இருக்கே. எந்திரிச்சு வீட்ல உள்ள பானை, குடம், பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்தாரு. ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கேயுமே இல்ல. என்னது இது, வீடு தானா இது? ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கேயுமே வைக்கல அப்படின்னு திட்டிட்டு வெளியில வந்தாரு. வீட்டு வாசல திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா அது திறக்க முடியல. பெருசா கத்துனாரு, ஆனாலும் பிரயோஜனம் இல்ல. கடவுளே, குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட. ரொம்ப நேரமா சத்தம் போட்டு கூப்பிட்டும் கூட யாருமே வரல. சீச்சி, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையா? கடவுளே, என் உயிரே போயிடும் போல இருக்கே. அப்படி தொண்டை வறண்டு போற நிலையில காத்திருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சுமதியும் கங்காதரனும் வந்து
வாசல் கதவை திறந்தாங்க. அப்ப ரங்கநாதன் வேகமா வெளியில வந்து கிணத்து பக்கமா போய் வேக வேகமா தண்ணி குடிச்சாரு. சுமதியும் கங்காதரனும் என்ன நடக்குதுன்னே புரியாம அவரையே பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. ரங்கநாதன் முழுசா தண்ணி குடிச்சிட்டு மெதுவா நடந்து வந்து கங்காதரன் பக்கத்துல வந்தாரு. டே கங்கா, நீ சொன்னது சரிதான்டா. தாகத்தை தீக்கிற தண்ணி அபிஷேக தண்ணியை விட பவித்திரமானதுதான். அப்படி தலைய தடவி கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் சாயங்கால நேரம் கங்காதரன், சுமதி, ரங்கநாதன் 3 பேரும் உட்கார்ந்து எப்பவும் போல வியாபாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, நம்ம பக்கத்துல யாரும் இன்னும் சூரியகாந்தி விதைகளை விவசாயம் பண்ணல. இந்த தடவை நம்ம பண்ணலாம். நீங்க என்ன சொல்றீங்க? நானும் அதுதான் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அப்படி வியாபாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது கூலி வேலை செய்யக்கூடிய கிருஷ்ணவேணி மறுபடியும் அங்க வந்தா. ஐயா, கொஞ்சம் நல்ல தண்ணி எடுத்துக்கலாமாயா, மறுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப தாழ்மையா கேட்டா. அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்ல போறாங்கன்னு கங்காதரன் யோசிச்சான். இதெல்லாம் கேட்கணுமா? இலவசமான தண்ணி தானம்மா, எடுத்துட்டு போ அப்படி சொன்னா சுமதி. தினமும் அவ்வளவு தூரம் போய் தண்ணி எதுக்காக எடுக்கணும்? இங்கேயே வந்து எடுத்துட்டு போங்களேன். அப்படி 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. கங்காதரன் ரொம்ப சந்தோஷமா அம்மா அப்பா கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்தான். கிருஷ்ணவேணி அவ பையனுக்கு குடுக்கறதுக்காக பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு இருந்தா. பக்கத்துல நின்னுக்கிட்டு அந்த பையன் சந்தோஷமா அந்த தண்ணியவே பாத்துக்கிட்டு இருந்தான். அம்மா, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தாமா அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணவேணி அந்த பையனுக்கு தண்ணி கொடுத்தா. அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா அந்த தண்ணிய குடிச்சான். ரங்கநாதன், சுமதி தம்பதிகள் இத சந்தோஷமா பாத்துக்கிட்டு நின்னாங்க. அடுத்த நாள் காலையில சுமதி, ரங்கநாதன் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவர் கிணத்துலயே தண்ணி எடுத்துக்கலான்னு சொன்னாரு. அந்த ஊர்ல ஒரு அடிப்பம்பு வைக்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அதிகாரிகளை அணுகினாங்க. எங்க கஷ்டங்களை தீக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க ரங்கநாதன் ஐயா இருக்காரு. அப்படி ரொம்ப பெருமையா சொன்னாங்க மக்கள். அப்பா அம்மா கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து கங்காதரனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரங்கநாதனோட வீட்டு முன்னாடி நிறைய பேர் காத்திருந்தாங்க. ஆனா சுமதி மட்டும் ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் கிணத்து தண்ணி கொடுத்தா. அரசு இந்த ஊரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களோட துயரத்தை போக்கணும்னு நம்மளும் கடவுளை பிரார்த்திக்கலாம்.